ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஐயா. சந்தோஷம். ஜாமக்குள் பிரசனம் வகுப்பு சீரஞ்சிறப்பும் சூப்பரா முடிஞ்சது. அருமையா முடிஞ்சுச்சு. ஆமாங்க ஐயா, நல்ல வரவேற்பு இருந்துச்சு. பெரிய வரவேற்பு. ஆமா. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் படிச்சாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாமக்கோல் பிரசன்னத்துக்கு இவ்வளவு ஆர்வமா வந்து படிச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ஐயா எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அடிப்படை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க ஐயா. கண்டிப்பா ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தது அடிப்படை. ஏன்னா நிறைய நேயர்களுக்கு வந்து அந்த ஆர்வம் இருக்கு. கண்டிப்பா. இப்படியே கத்துக்கணும், நிறைய பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ம். அதை நாங்கள் ரொம்ப நேர்த்தியா பார்த்துட்டு இருக்கோம். அது நிறைய கத்துக்கணும், நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதை கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணுங்க ஐயா. கண்டிப்பாங்கய்யா. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அதாவதுங்கய்யா, ஜோதிடம் படிக்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. இப்போ நிறைய பேர்த்துக்கு நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்குற 50% பேருக்கு ஜோசியம் தெரியுது. அது கொஞ்சம் ஒரு அறகுறையாக இருக்கும். எனக்கு பாதி தெரியும், பாதி தெரியாமல் இருக்கும். இப்போ அந்த விஷயங்களை எல்லாம் போக்குறதுக்காக ஒரு முழுமையான, நேர்த்தியான, நிறைவான அடிப்படை ஜோதிட வகுப்பை நம்ம எடுக்கிறோம். அதாவது எனக்கு ஜாதகத்தை பற்றி எதுவுமே தெரியாது, நான் முழுசாக ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா உங்ககிட்ட படித்ததுக்கப்புறம் நான் அந்த ஜாதகத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா 100% பார்க்க முடியும். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஆரம்பித்து ஒரு 20 நாளில் நான் உங்களை ஜோசியர் ஆக்கிடுவேன் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. அதுக்கு எனக்கான டைம் 6 மாதங்கள் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 to 4 அந்த வகுப்பு இருக்கும். ஆன்லைன் ஜூம், உலக நாடுகளில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், ஜோதிடம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் போதும். நானும் ஜோதிடத்தை தொழிலாக பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, நான் படித்து பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக சேர்ந்து படிக்கலாம். இந்த கோயில் குருக்கள் அவங்களுக்கும் ஜாதகம்லாம் சொல்லணுங்கிற ஆசை நிறைய வரும். ஏன்னா அவங்கள தேடி நிறைய பேர் வருவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள், இல்லத்தரசிகள், இவங்க நீங்கள் வேறு ஏதாவது ப்ரொஃபஷனல் இருந்தாலும் நீங்களும் படிக்கலாம். நீங்கள் எங்கேயும் நம்மளை தேடி வர வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில் இருந்த இடத்துல ஆன்லைன் ஜூம் மூலிமா நீங்கள் படிக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 to 4 அந்த வீடியோக்களும் எல்லாத்துக்கும் நம்ம மெயில் மூலிமா அனுப்பி தர்றோம். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஜாதகத்தை 9 கிரகங்கள், 12 ராசி கட்டங்கள், 27 நட்சத்திரங்கள், இதிலிருந்து ஆரம்பித்து எல்லா அடிப்படையில் என்னென்னமெல்லாம் இருக்கோ அத்தனையும் அடிப்படை ஜோதிடத்தில் உங்களுக்கு முழுமையாக சொல்லி கொடுத்து, ஒரு ஜாதகம் வந்தால் பேசிக்காக ஒரு தசாபுத்தியை வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பலன் நடக்கும்னு உங்களால் சொல்ல முடியுங்கிற அளவுக்கு உருவாக்கிடலாம். அதுக்கான வகுப்பை தான் நம்ம 8/3/2026 மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதிலிருந்து தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கும். 2 மணி நேரம் 2 மணி நேர வகுப்பு, ஆன்லைன் ஜூம், மத்தியானம் தான் 2 to 4 ஒரு 6 மாத வகுப்பாக இது இருக்கும். இதில் அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக நம்ம கவர் பண்ணிடலாம். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தருவோம். அழகாக நீங்கள் உங்களுக்கு 27 நட்சத்திரத்தில் ஆரம்பித்து 9 கிரகத்தில் ஆரம்பித்து நீங்கள் ஒரு 6வது வாரம் 8வது வாரம் வரும்போதே ஜோதிடத்தை முழுசாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஜாதகத்தை போட்டு ஆய்வு பண்ணுவோம், இப்படியெல்லாம் எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுப்போம். வந்தவங்க உள்ளே உங்ககிட்ட ஜாதக கட்டத்தை கொடுத்த உடனே, சார் உங்கள் கேள்வி இதுதான், நீங்கள் இதுக்காக வந்திருக்கீங்க, இப்படி இருந்தீங்க, இப்படி இருந்துகிட்டு இருக்கீங்க, இனி இப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. அடியன் தான் பயிற்சி ஆசிரியர், நான் தான் சொல்லித்தர போகிறேன். வாராகி ஜோதிடமும் மித்ரா டிவியும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை கொடுக்க இருக்கு. அதுக்கு நேயர்கள் உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் முன்பதிவு ஆரம்பித்தாச்சு. நீங்கள் தாராளமாக தொடர்ந்து முன்பதிவு செஞ்சு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு கட்டண வகுப்பு, கட்டணத்துக்கு உட்பட்டது. கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாரையும் அடிப்படை ஜோதிட வகுப்பில் நான் சந்திக்க காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஐயா. ஐயா இன்னைக்கு ஒரு புது சப்ஜெக்ட். ஏன்னா ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம். ஜோதிடத்துக்குள்ள இருக்க சின்ன ஒரு லூப் ஹோல்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட் எடுத்துருக்குங்க. மாந்திரீகம். ஸோ மாந்திரீகத்தை நம்பக்கூடிய நேயர்கள் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க இந்த நவீன காலத்துலேயும். அதே மாதிரி மாந்திரீகத்தை பண்ணணும், அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. ஸோ இதை ஜோதிடம் மூலியமா மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம் நான் நம்புகிறேன்.
ஜோதிடத்திலேயே ஏதோ ஒரு மூலையில இந்த விஷயங்கள் இருக்கும், பதிவுப்பட்டிருக்கும். அது இந்த தருவாயில்ல நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு அந்த இந்த கேள்வி முன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா பார்த்துருவோம். மாந்திரீகம் சொன்னாலே உடலும் மனமும் சிலிர்க்கிறது பயத்தோடு. அப்ப மாந்திரீகம் பண்ணி ஒருத்தரை அழிச்சிடலாம், சரிச்சிடலாம், அவனை விடக்கூடாது, மாந்திரீகத்தால ஒரு முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னா இருக்கா அப்படின்னா, இது உணர்ந்தவர்களுக்குத்தான் இந்த உண்மையும் வழியும் புரியும். செய்வினையாகட்டும் மாந்திரீகமாகட்டும் ஒன்றும் இல்லைப்பா, அப்படியெல்லாம் இருந்தால் பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிடலாம்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மாந்திரீகத்தை விரும்புவாங்களா? மாந்திரீகம் இருக்கானா? உண்டு. கேரளாவை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பரசுராம பூமின்னு சொல்லுவாங்க, பரசுராம சேத்திரம் பூமின்னுலாம் சொல்லுவாங்க. அங்க தாந்திரிக முறைப்படி இறை வழிபாடு நடக்கும். தாந்திரிகம்னா முத்திரைகள் போடுறது, தாந்திரிக முறைப்படி நடக்கும். மாந்திரீகம் அப்படின்னா அது சப்ஜெக்டே வேற. அதுல மாந்திரீகத்திலே தர்ம வழியில் கர்ம வழியில்னு ரெண்டு இருக்கு. எப்படி? தர்ம வழி கர்ம வழின்னு ரெண்டு இருக்கு. சித்தர்கள் சொன்ன சில மூலிகைகளை வைத்து தர்ம வழியில் ஒரு விஷயத்தை செய்ய முடியும், மாந்திரீகத்தால் செய்ய முடியும். அப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு கேட்கக்கூடாது. ஏன்னா மாந்திரீகங்கிற விஷயத்துக்கு தலை வச்சு அல்ல, நினைச்சு கூட நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா மாந்திரீகம் செய்பவரையும் செய்ய தூண்டியவரையும் கர்மாவின் அடிப்படையில் என்ன செய்தின்னு ஒரு நாளைக்கு கேள்வி கேட்காம போகாது. ஏன்னா நீ பண்ற வேலை இன்னொருத்தரை அழிக்கிறதுக்கு பயன்படுத்துற ஆயுதம் அது. அவன் நல்லவனோ கெட்டவனோ தர்மத்தின் வழியில தான் போகும். நீ மாந்திரிகத்தின் வழியில போனோம்னா நம்மளை காலி பண்ணாம விடாது. அப்ப மாந்திரிகத்துல இப்படியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப தர்மத்தின் வழினா சித்தர்கள் சொன்ன மூலிகைகள், ரசவாதம், எந்திரங்கள், இது மூலியமாலாம் வச்சு சில மாந்திரிக பொருள்களை வச்சு ஒரு ஒரு விஷயத்துக்காக ஜனவசியம், கட்டு, பந்தனம் இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிற ஆட்களும் இருக்காங்க. கர்ம பரிகாரம், கர்ம முறையில், அதாவது அவனோட நேரங்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு சுடுகாட்டில் போய் பண்றேன், மண்டையோட வச்சு பண்றேன், ரத்த வாந்தி எடுக்க வைக்கிறேன், இப்படியெல்லாம் சிலர் சொல்லுவாங்க. இது ஒரு முறையிலையும் ஒரு ப்ராசஸ் போகும். இப்படியெல்லாம் இருக்காங்க. போலியான வகையில லெமன் மேலே பறக்குது, தேங்காய் சுத்துது நம்மளை, இப்படியெல்லாம் ஒரு விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கும். அதுவும் ஒரு ஒரு மாந்திரீக முறையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒன்றும் இல்லை, ஒரு லெமன் அறுத்து சிகப்பு தடவி யாராவது வீட்டு முன்னாடி வச்சுட்டா பயந்துக்குவாங்களே இல்லையா? வச்சுட்டான்டா, போச்சுரா, நம்மளை அழிச்சு விட்டான்டா, முடிச்சு விட்டான்டா அப்படி. ஒரு நல்ல சக்தின்னு ஒன்று இருந்தால் கெட்ட சக்தின்னு ஒன்று இருக்கும். நல்ல மாமியான்னு ஒன்று இருந்தால் கெட்ட மாமியான்னு ஒன்று இருப்பாங்க. உண்மைதானது? அப்போ நல்ல சக்திகளை கெட்ட சக்திகள் தடுக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிரசன்னம் பார்க்குறோம், அஷ்டமங்கல பிரசன்னம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே நம்மளை பிரசன்னம் பார்க்க விடாமல் கெட்ட சக்தி தடுக்கும். அதுக்குத்தான் அந்த 8 மங்கள பொருள்களோட கண்ணாடி வைக்கிறது, பிரசன்னம் பார்க்குறது. வச்சிட்டோம்னா அந்த பிம்பத்தில் பட்டு அது வெளியேறிடும்னு அர்த்தம். அப்போ இப்படி மாந்திரீகம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக எடுத்து பார்த்தோம்னா, யாருக்காவது ராகு திசை, ராகு புத்தி, ராகு அந்தரம், ராகு சூட்சுமம், 4ஆம் தேதி பிறந்தவங்க, ராகுவோட ஆளுமை லக்னத்தில் இருக்கிறவங்க, 5ஆம் இடத்துல இருக்கிறவங்க, சந்திரனோட இருக்கிறவங்க, சூரியனோட இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாந்திரிகத்தின் மேல நம்பிக்கை அதிகமா இருக்கு. யாராவது வச்சா பழிக்கும், யாராவது வச்சா செஞ்சிருவாங்க, எங்கேயாவது வச்சு செஞ்சு நம்மளை காலி பண்ணிடுவாங்க, இப்படி எல்லாம் இருக்கும். அந்த மாந்திரிகம் அப்படிங்கிறது எப்படின்னா, சில மந்திரங்களை பிரயோகப்படுத்தி ஒருவரை நல்வழியில் சென்று கொண்டிருப்பவர்களை ஸ்தம்பிச்சு நிறுத்தக்கூடிய சக்தியை இந்த மாந்திரிகம் செய்யுது. தாந்திரிகம் அப்படி இல்லை. சில பூஜை புனஸ்காரங்களை பண்ணி, தாந்திரிக பூஜை பண்ணி ஒரு மனுஷனை கஷ்ட காலத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு பேர் தாந்திரிகம். மாந்திரிகங்கிறது ஒரு மனிதனை இயங்கிட்டு இருக்கிறவனை இயங்க விடாமல் பண்றது மாந்திரிகம். அப்ப மாந்திரிகங்கிறது அதான் தர்மத்தின் வழியில் கர்மத்தின் வழியில் ரெண்டு இருக்கு. நம்ம தர்மத்தின் வழியில போறது ரொம்ப நல்லது. அகத்திய மகரிஷியே சில நிறைய சித்தர் பெருமக்களே இந்த மூலிகைகளை வச்சு இதெல்லாம் பண்ணி, இந்த ரசவாதம் போட்டு இதெல்லாம் சரி பண்ணி உங்க வாழ்க்கையில சில நெருக்கடியான காலகட்டத்திலிருந்து உங்களை காப்பாத்திக்கலாங்கிறதெல்லாம் சொல்லியும் இருக்காங்க. சில மூல நூல்கள்லாம் இருக்குங்க. ஆனா மாந்திரீகம்ங்கிறது நம்ம போய் செயல்படுறோம் அப்படின்னா நம்மளே அழிச்சிடும். அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷப்பரிச்சின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஆனால் மாந்திரிகம் செஞ்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளுகள் இன்னைக்கு நிறைய இருக்காங்க. கேரள மாந்திரிகம், அம்மன் பேர் வச்சு அந்த அம்மன் மாந்திரிகம், இந்த அம்மன் மாந்திரிகம்லாம் பண்ணுறாங்க. நியாய தர்மமாக பண்ணுறவங்களும் நிறைய இருக்காங்க. இப்போ சில நெருக்கடியான விஷயங்களை சரி பண்ணி கொடுக்குறாங்கிறது. இதில் என்னென்னா, மக்கள் ஏமாறும் போது சில பணத்தை வந்து பறிச்சுட்டு 50,000, 1 லட்சம், 2 லட்சம் எல்லாம் போய் நிராயுத பாணியாக நிற்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதுவும் சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நெருக்கடியான விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த மாந்திரீக சக்தியை கூட தடையக்கூட உடைச்செறியக்கூடிய, உங்களுடைய பிரச்சனைகளை தவிடுபடியாக்கக்கூடிய ஆலயங்கள்ல இருக்கு. அப்போ அதுக்கு பேர் தான் அமாவாசை பூஜை. எது அமாவாசை? அப்போ அமாவாசை பூஜை எங்கே நடக்குது? பிருத்திங்கரா தேவி நிகும்பலா யாகம். அங்கே நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களோட கோரிக்கைகள் ஏற்கப்படும். சோட்டானி கரையில் நடக்கக்கூடிய குருதி பூஜை, மாங்கோடு பகவதி கோயிலில் நடக்கக்கூடிய முட்டறுத்தல் பூஜை, முட்டுனா தேங்காய் உடைச்சு உங்க கர்மத்தை நீக்கக்கூடிய பூஜை, புஷ்பாஞ்சலி, ஹோமங்கள் எத்தனையோ இருக்கு. உங்களுக்கு அப்படி தேவைன்னா இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்போ ஜாதக ரீதியை நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா 8ஆம் இடம் தான் மாந்திரிகம் ஜாதகத்துல. 5ஆம் இடம் பூஜை சார், 8ஆம் இடம் மாந்திரிகம் சார். 5, 8 தொடர்பு மாந்திரிக பூஜை. 12ஆம் இடம் இரவுல நடக்கிற பூஜை, 8ஆம் இடம் மாந்திரிகம். 8, 12 தொடர்பு மாந்திரிகம், இரவுல நடக்கிற மாந்திரிகம். அப்ப 5, 8, 12 ஒரு ஜாதகத்தில் தொடர்பானாலே மாந்திரிகத்தின் மேல ஆசையும் பற்றும் கொஞ்சம் இருக்கும். நம்ம வெளிக்காட்டிக்காம வேணாலும் இருக்கலாம், ஆனா அது மேல கொஞ்சம் பற்று இருக்கும், நாட்டம் இருக்கும். நாட்டம் இல்லாம அது போகாது. சும்மா ஒரு முட்டை சுத்தி கூட உடைப்பாங்க, அதுவே மாந்திரிகம் தான். முட்டை சுத்தி கூட உடைப்பாங்க. ஒரு 3 கல், 3 எலுமிச்சம்பழம், 3 பச்சை வரமிளகா, 3 பைசா, 3 கடுகு, 3 இதெல்லாம் வச்சு சுத்தி கொண்டு போய் முச்சந்தியில போட்டு வருவாங்க. எவன் மிதிச்சா என்ன, நமக்கு என்ன, நம்ம கருமா கழிஞ்சா போதுன்னு மறுபடியும் கருமத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துறது. அப்படியெல்லாம் இல்லாம பயன்படுத்தாத கிணறுல போடலாம், ஓடுற தண்ணியில விடலாம், எங்கேயாவது ஒரு ஓரமா, யாரும் குளிக்கல பண்ணல அந்த இடம் யாரும் புலங்கலைன்னா அதுல விடலாம். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டு. அதை விட்டுட்டு மக்கள் வந்து புலங்குற இடத்துல ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது தொந்தரவாயிரும். அப்போ ஒரு தேங்காயை வச்சு கூட சிலர் மாந்திரிகங்கள் பண்ணுவாங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு கூட மாந்திரிகங்கள் பண்ணலாம். நிறைய இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு சார். நான் என்ன சொல்றேன்னா, மாந்திரீக பூஜைங்கிறது வந்து ஒரு நல்ல பூஜை அல்ல, தாந்திரீக பூஜை நல்லது. அந்த குருதி பூஜை, அமாவாசை பூஜை, அந்த நிகும்பல யாகம், இதெல்லாமே தாந்திரீக முறையில் வந்துடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நார்மலான எண்ணெயை தவிர இழுப்பெண்ணெயில் விளக்கு போட்டாலே தாந்திரிகமாக மாறிடும். இழுப்பெண்ணெயில் விளக்கு போட்டாலே தாந்திரிகமாக மாறிடும். அந்த தாந்திரிகத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. மாந்திரிகங்கிறது சப்ஜெக்ட் வேற. இந்த தேங்காயை உடைச்சு உள்ள குங்குமம் எல்லாம் ஊற்றி அது மேலே அடிச்சு உடைச்சு என்னென்னமோ பண்ணுவாங்க. இந்த காந்தாரா படத்தில் அந்த மாதிரிலாம் அதை நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் டீசெண்டாக, நேர்மையாக, நியாயமாக, தர்ம சிந்தனையோட வழி நடத்தினோம்னா வெற்றி அடையும். அதுக்கான தெய்வங்கள் தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் எல்லா இடத்துலையும் இருக்கு. வாராகி தாந்திரிக பூஜைக்கானவங்க, பிருத்திங்கரா தாந்திரிக பூஜைக்கானவங்க, பகவதி அம்மன் தாந்திரிக பூஜைக்கானவங்க, துர்கை தாந்திரிக பூஜைக்கானவங்க. இதெல்லாமே ஒரு பூஜை புனஸ்காரங்கள் அங்கே வந்துடும். முத்திரைகள் போட்டு அவங்கள வந்து அந்த மந்திரங்களால் உச்சாடனம் பண்ணி எத்தனை ஒன்றும் இல்லை. நீங்கள் சோட்டானிக்கரையில் போய் பார்த்தீங்கன்னா அந்த குருதி பூஜை நடக்கும்போது அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிச தொந்தரவுகளை எப்படி ஆடும் தெரியுங்களா? அந்த குருதி பூஜை நடக்கும்போது அப்படியே பக்கத்தில் நிற்க முடியாது, பயமா இருக்கும். அந்த ஒரு மரம் ஒன்று இருக்கு அந்த சாமி கிட்ட, கீழ்காவில் பகவதி பத்திரகாளி கிட்ட, அந்த மரத்தில் அத்தனை ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க சார். அப்போ ஒரு உண்மை இல்லாமல் இல்லை சார், அந்த இடத்துல ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கு இல்லையா சார்? அப்போ இப்படியான பூஜைகள் எல்லாம் இருக்கு. ஜாதகத்தில் இந்த மாந்திரீகத்துக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிறது ராகு தான். ராகு 8ல் இருந்தாலும், சூரியனோட கூடுனாலும், 8ஆம் அதிபதியோட கூடுனாலும், சந்திரனோட கூடுனாலும், 12ஆம் அதிபதியோட கூடுனாலும் நமக்கு மாந்திரீக பூஜை, மாந்திரீக ஆசைகள் வரும். இந்த இன்ட்ரெஸ்டுக்கு காரணமே ராகு. ஆமாங்க, ராகு தான். 8ஆம் அதிபதி வலுத்துட்டாலே மாந்திரீகம் பிடிக்கும். 8, 12 வலுத்துட்டாலே இரவு நேர பூஜை, மாந்திரீக பூஜை, இதெல்லாம் பிடிக்கும். அப்ப இதெல்லாமே வந்து அது வந்து நியாயமான முறையில், அதான் சொன்னேன், தர்மத்தின் வழியில் கர்மத்தின் வழியில் 2 இருக்குது. நீ தர்மத்தின் வழியில செய்யும் போது உங்களுக்கு பாதுகாப்பு, மற்றவங்களையும் காப்பாத்துறீங்க, நீங்களும் நல்லா இருக்கீங்கிறதா உண்மை. நான் வந்து அந்த மாதிரியான
பூஜை புனஸ்காரங்களுக்கு போறதில்லை. ஏன்னா எனக்கு அது தெரியாது. சப்ஜெக்ட் பேசுவேன். இந்த கிரகம் கனெக்ட் ஆச்சுன்னா இது நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்மளால பேச முடியும். அந்த மாதிரி குருமார்கள்ட்ட நம்ம படிச்சு வந்திருக்கிறோம். அதனால அந்த விஷயத்தை தாண்டி இறைபலம், இறை பரிகாரம், ஆன்மீக பரிகாரங்கள், இது ஜோதிட பரிகாரங்களை நம்ம கொடுக்கறதுனால நம்ம ஒரு நல்ல நேர்த்தியான விஷயத்த கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய உண்மை. ஒருவேளை அதை பத்தி எனக்கு புரிதல் இல்லாம தெரியாம கூட இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஜாதகத்தை இணைச்சு நம்ம பேசலாம். இதெல்லாம் எந்த கிரகம் இருந்தா நமக்கு என்ன மாதிரி யோசனைகள்லாம் வரும். குறிப்பா மெயினா மாந்திரிகத்துக்கு ராகு தான். மாந்திரிக பூஜைக்கு ராகு, தாந்திரிக பூஜைக்கு கேது. ஆமா, மாந்திரிக பூஜைக்கு ராகு தான். அப்ப ராகு இல்லாம மாந்திரிகம் இல்லை. நீங்க ராகு திசை நடந்தாலே யாராவது செய்வன வச்சிருப்பாங்களோல தோணிருங்க. இயற்கையாகவே இதெல்லாம் நமக்கு நேச்சராகவே இருக்கும். அப்ப இதெல்லாம் கிரகத்தினுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லி இதோட நான் இந்த சப்ஜெக்டை முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நல்லதை செஞ்சு எல்லாருக்கும் நல்வழி காட்டலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. எல்லாரும் நலம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.